இந்த நாட்கள் இந்த பகுதி எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இன்னைக்கு நாம குமரியில இந்தியால யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் குமரி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. காரணம் 3 கடல்கள், ஒரு ஓஷன், 2 கடல்கள். அது வங்காள விரிகுடா பகுதியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், அரபி கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காங்க. இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன தம்பிகிட்ட நான் கேட்டேன், நீங்க கிளீன் பண்ணிட்டு வர்றீங்க, என்னவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு. அந்த சின்ன தம்பி சொன்னாரு, 6வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, ஆனா நான் எல்லாமே இங்க பார்த்தேன். கண்ணாடியை பார்த்தேன், உடைஞ்சு போன கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆலைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பொறுக்கிட்டே வர்றாரு. அதனால இந்த குழந்தைகள் நிறைய பேர் நீங்க கூட்டு இருக்கிறீங்க. அன்பான வேண்டுகோள், பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த வாரம் உங்க டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு 5 நிமிஷம் நீங்க கடல் சுத்தம் பண்ணதை பத்தி நீங்க பேசுங்க. மற்ற குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட போய் வீட்டுல சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நம்முடைய கடற்கரை பகுதி இன்னைக்கு குப்பை கூலமாக மாட்டி இருக்கின்றோம். அதெல்லாம் இது உங்களுக்கான பகுதி. சுற்றுலா பயணிகள் எத்தனையோ பேர் வர்றாங்க, வந்து அந்த கடலை ரசிக்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனாலதான் வீதி இடத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு நாள் கிளீன் பண்ணோம், ஒரு இடத்தை கிளீன் பண்ணணும், இன்னைக்கு துவக்க வேலை மட்டும்தான். நான் உங்ககிட்ட அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு வருஷம் கழிச்சு இந்த 175 கிலோமீட்டர் இந்த பகுதியில குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை யாரு வந்து பார்த்தாலும் கூட பாருங்க, வீதியிட அமைப்பு 365 நாள்ல எப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை செய்திருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வந்தோம், செஞ்சோம், கிளம்பிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இன்னொரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்கும் பொழுது ஒரு குரூப் இனிஷியேட் பண்ணுங்க, அடுத்த ரவுண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சுத்தமெல்லாம் கம்ப்ளீட்டா 100% சுத்தப்படுத்தலீங்க. பியர் பாட்டில் எடுத்திருக்கிறோம், பெரிய பெரிய கண்ணாடி துகள்கள் எடுத்திருக்கிறோம், நிறைய பிளாஸ்டிக்கை பொறுக்கிருக்கிறோம், இன்னும் எத்தனையோ குப்பைகள் மங்கி, அதெல்லாம் மக்காத குப்பைகள் அப்படியே மண்ணுக்குள்ள கிடக்குது. அதனால தயவு செய்து அடுத்த வாரமும் திரும்ப இதே இடத்துல நம்ம சுத்தம் பண்ணணும். அடுத்த வாரமும் பண்ணணும். நம்ம திரும்ப பண்ணும் பொழுது மட்டும்தான் அது பளிங்குக்கல்லை போல ஒரு சுத்தமாக மாறும். அன்னைக்கு குமரி மக்களுக்கு வீதிநடை அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரும். இதை பசங்க பேசுறது மட்டும் இல்ல, இவங்க செய்யறாங்க, இவங்க உள்ளடங்கி ஒரு வாரமும் வர்றாங்க. 175 கிலோமீட்டர் கடற்கரை சாலை தமிழகத்தினுடைய 1075 கிலோமீட்டர்ல 175 கிலோமீட்டர் சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து நம்முடைய அமைப்புக்கு முகம் கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப என்னை தலைவரேன்னு கூப்பிடுறது, எங்கிட்ட புகைப்படம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு இடத்துல நான் தோற்று விட்டேன் என்ற அர்த்தம். ஒரு இடத்துக்கு நம்ம வந்தா நம்ம எல்லோரும் சமமா வேலை பார்க்கணும். அதான் நம்முடைய அமைப்பினுடைய நோக்கம். இதுல பெரியவர் சின்னவர் கிடையாது. ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு ஆண்டு காலம் அந்த இயக்கம் பக்குவப்படும் வரை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம தாண்டி தான் போகணும். நிறைய பேர் அரசியல் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அரசியல் சாயம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால அடுத்த முறை நம்ம எல்லாம் ஒரு கன்னியாகுமரியில, நாகர்கோவில்ல ஒரு வீதரிட சார்பாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது புகைப்படம் இல்லாம, நம்முடைய நோக்கம் சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம், பனைமரம் வைப்பதற்காக. தென்காசியிலிருந்து ஒரு தம்பி வந்தாங்க, நாங்க 20,000 பனைமரம் வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியால மட்டுமே ஒரு வருடத்திற்கு நாம் போடக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் மட்டுமே 26,000 டன். அதுல 16,000 டன் மட்டும்தான் ப்ராப்பரா எடுக்கணும். ஒரு ஆண்டும் 10,000 டன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆண்டு 10,000 டன், அடுத்த ஆண்டு 10,000 டன். எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் நாம மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம் பாருங்க. நிலத்தடி நீர் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பாருங்க. நம்முடைய காலத்திற்கு பிறகும் இந்த பீச் இருக்கணும். நம்முடைய காலத்திற்கு பிறகு கடல் இருக்கும், ஆனா பீச் இருக்குமா எனக்கு தெரியாது. நம்முடைய காலத்திற்கு பிறகு இயற்கை இருக்கும், ஆனா இயற்கை சுத்தமா இருக்குமா எனக்கு தெரியாது. அதனால இளைஞர் பட்டாளம் பெரிய அளவுல காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள் நீங்க வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும், வேர்வை வரணும், கையில அழுக்கப்படணும், நாம எல்லாத்தையும் எடுத்து இந்த குப்பையை பாதுகாத்து போடணும். நம்ம குப்பைக்கு நம்ம வீதிநடை அமைப்புல செக்ரிகேட்டிங் இருக்கு. நம்ம எவ்வளவு கிராம் பிளாஸ்டிக் எடுத்தோம், எவ்வளவு கிராம் பாட்டில் எடுத்தோம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே வைங்க, தரம் பிரிக்கணும். நான் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், எவ்வளவு குப்பைகள் எடுத்திருக்கிறோம்னு. அதனால அருமை சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் 175 கிலோமீட்டர் நான் போகணும். காலையில உங்களோடு இங்க, அடுத்து உவரி போகணும், அதன் பிறகு குலசேகரப்பட்டினம் போகணும், அதன் பிறகு தூத்துக்குடி. அங்கேயும் நம்முடைய வாலண்டியர்ஸ் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எல்லாம் அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அன்பான வேண்டுகோள், ஒரு புகைப்படம் இல்லாத ஒரு இயக்கமாக நாம் மாற முயற்சி பண்ணணும். அது நம்முடைய முதல் கோலா இருக்கணும். வீரர்கள் அமைப்பு தான் தனித்தன்மையா இருக்கும்.
வீதி ரீடர்ஸ்ல ஒரு இளைஞர் இருக்கிறாரு, இளைஞர் இருக்கிறாரு, ஒரு சகோதரர் பெரியவங்க இருக்காங்கன்னா வேலையில மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து நான் வேலையை செஞ்சேன் அப்படின்னு பெருமை தேடுவதற்காக வீதி ரீடர்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் நாம எடுத்து சொல்லணும். நாளை காலையில் நடக்காது, நான் ஏத்துக்கிறேன். ஒரு வருஷ காலத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பக்குவப்பட்டு எல்லோரையும் மாற்றி நம்முடைய காலத்துல நாம் எல்லோருமே தலைவர்களாக, அதனாலதான் நம்ம எல்லோரும் தலைவர்கள் என்கின்ற வாசகத்தை வைக்கிறோம். அதனால இளைஞர் பெருமக்கள் இதை தயவு செய்து அடுத்த வாரம் நான் இங்க வரமாட்டேன், நான் தமிழ்நாட்டுல வேற எங்கேயாச்சும் இருப்பேன். ஆனா தயவு செய்து அடுத்த வாரமும் இந்த பீச்ல இன்னும் அது சுத்தமாகல, ஒரு ரவுண்ட் மறுபடியும் ஒரு ரவுண்ட் நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா குப்பை போடுறவங்க போட மாட்டாங்க. குப்பை இருக்கிறனாலதான் குப்பை போடுறாங்க. நீங்க சுத்தம் பண்ணிட்டு அங்க நீங்க சண்டே சாட்டர்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டூரிஸ்ட் வரும்போது ஒரு போட பிடிச்சிட்டு ஒரு வாலண்டியர் தயவு செய்து எங்க ஊர்ல குப்பை போடாதீங்க, இதை கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணிருக்கோம், தயவு செய்து சுத்தமாக வைத்திருப்பதற்கு நீங்க உதவுங்க. பக்கத்து கடையில எல்லாம் போய் ஒரு டஸ்ட்பின் கொடுங்க, அண்ணா ஒரு கோக்கு வாங்குறாங்க, பெப்சி வராங்க, குடிச்சிட்டு அங்கேயே போட சொல்லுங்க. இதையும் அடுத்து நீங்க வருகின்ற நாட்கள்ல செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக இங்க எல்லாம் வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் இத்தனை பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி கன்னியாகுமரியில நமக்கு இன்னைக்கு வீதி ரீடர்ஸ் அமைப்பின் சார்பா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில நம்ம கிட்ட மொத்த உறுப்பினர்கள் கன்னியாகுமரியில கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே வீதி ரீடர்ஸ் அமைப்புல இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் 73,245 பேர். 73,245 நபர்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தர் நீங்க இந்த வாரம் வீதி ரீடர்ஸ் மெம்பரா இருக்கிறீங்க, அடுத்த வாரம் வீதி ரீடர்ஸ் மெம்பர் இல்லாத ஒருத்தவங்களை கூட்டிட்டு வாங்க. நீங்களும் கூட வாங்க, என்னோட வாங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க. அதனால இந்த 73,245 ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர் எண்ணிக்கை மிக விரைவில் 1 லட்சம் 2 லட்சத்தை தாண்டி போயிருக்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எப்பொழுதும் சொல்வேன், எண்ணம் தான் நமக்கு முக்கியம். நம்ம எதற்காக இங்க இருக்கின்றோம், என்ன செய்ய வந்திருக்கின்றோம், நம்முடைய நோக்கம் என்ன, ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தில் உருவாக்கணும்னு நம்ம பேசும்போது கூட எத்தனையோ பேரை இங்க வராம வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க நம்ம கூப்பிட்டோம், பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம். ஆரம்ப பகுதியில் இருக்கிற எத்தனையோ பேர் இங்க வராம அவங்க பாட்டுக்கு வேலை பாக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சொந்தங்களே, எனக்கு 175 கிலோமீட்டர் நம்ம ஒரு வருஷம் ஒரு ஸ்டெச் எடுக்கலாம். இந்த ஆண்டு குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை, உவரி, குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடியில கிரேஸ்புரம் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு பாக்குறோம். அதனால் தசரா பண்டிகை உங்களுக்கு தெரியும். குலசேகரப்பட்டினத்துல 10வது நாள் தசரால அந்த மணி எல்லாம் உதிர்ந்து அதெல்லாம் நொறுங்கி போய் கடல்ல இன்னைக்கு சலடை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. வாலண்டியர்ஸ் காலையில சலடை வச்சு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல வந்து தனியா கிளாஸ் துகள்கள் வந்துடும், மண்ணு தனியா வந்துடும். இதெல்லாம் நம்ம யாருக்காக செய்யறோம்னா நமக்காகத்தான் செய்யறோம், நம்முடைய குடும்பத்துக்காகத்தான் செய்யறோம், நம்முடைய சமுதாயத்துக்காகத்தான் செய்யறோம், நம்முடைய தமிழ்நாட்டுக்காகத்தான் செய்யறோம், இந்திய மக்களுக்காகத்தான் செய்யறோம். ஆனா குமரியை பொறுத்தவரை இந்தியாவில சுத்தமான குமரி முனை என்கின்ற பெயர் எடுப்பதற்கு வீதி ரீடர்ஸ் குமரி மக்களோடு இணைந்து பணி செய்யும் என்று சொல்லி ஐயா ரைட்டர் பிரபாகரன் அவர்கள் இந்த வீதி ரீடர்ஸ் வாலண்டியர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இங்க ஒருங்கிணைத்து மிக பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கு, சகோதரிகளுக்கு, மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. அந்த குழந்தைகள் எல்லோரும் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் இதை பத்தி பேசணும், ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல் சில்ட்ரனை மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் கூட்டிட்டு வந்து நீங்க சுத்தம் பண்ண வேண்டும். அதே போல காவல்துறை நண்பர்கள் காலையிலிருந்து நமக்காக பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை நண்பர்கள், மிக முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், அவங்களும் காலையிலிருந்து நாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம 365வது நாள் பத்திரிகை நண்பர்களை ஒரு டீம் அப்படியே நம்ம 175 கிலோமீட்டரை கூட்டிட்டு போவோம். அன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட சொல்லணும், ஆனா இந்த இயக்கம் வந்து பேச்சு மட்டுமல்ல, செயல் இருக்கு. ஆரம்பத்துல இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்தது, அடுத்த வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த பத்திரிகை நண்பர்கள் 175 கிலோமீட்டர் நம்ம கூட்டிட்டு போய் காட்டும். ஏன்னா சில இடத்துல பீச் பாடு கட்டி கொடுக்கணும். குலசேகரப்பட்டினத்துல குமரியில் நமக்கு அனுமதி கிடைக்கல, காரணம் இந்த சுற்றுச்சூழல் காரணத்திற்காக. குலசேகரப்பட்டினத்துல பீச் பாட் இன்னைக்கு இனாகிரேஷன் நடக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு கூண்டு மாதிரி அங்கேயே இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் உள்ள வச்சிருவோம். அடுத்த வாரம் யாராவது வந்து சுத்தம் பண்ணணும்னா வீதி ரீடர்ஸ் வாலண்டியர் மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு போன் பண்ணாங்கன்னா கீ கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து தேவையான சுத்தகரண பொருட்கள் எடுத்து அவங்க சுத்தம் பண்ணலாம். குலசேகரப்பட்டினத்துல உபரியில் எல்லாம் நீங்க பீச் பாட் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். பல இடத்துல டஸ்ட்பின் கொடுக்கணும். கோயில் எங்கெல்லாம் இருக்கு, சர்ச் இருக்கு, மசூதிகள் இருக்கு, சுத்தி டஸ்ட்பின்ஸ். அதே சில இடத்துல நம்மளுடைய தன்னார்வ நண்பர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா நம்முடைய நோக்கம் பிளாஸ்டிக் எடுக்கணும், குப்பைகள் அள்ளணும், திரும்ப குப்பைகள் வரக்கூடாது. அதனால அதிக நேரம் நான் பேசுவது தவறாக போயிடும். அங்கேயே வெயில மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இது ஒரு வாரம் மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நோக்கம் சுத்தமான, ஆரோக்கியமான, சுகாதாரமான ஒரு குமரிய தமிழகத்துல இடம்